ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்புமுருகன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்மியான பட்ஜெட்டில். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் செம்புமுருகன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கர் இல்லை ஒரு 2 ஏக்கர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்த இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்புமுருகன் கோயிலுக்கு பக்கத்தில் கருப்பி மடம்னு ஏரியா இருக்குங்க. அதுக்கு நியர்பையாக தான் இந்த ஒரு 3 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இதில் 2 கேணி இருக்குது, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு வீடுமே அமைஞ்சிருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் குழி கணக்கில் தான் ரேட் ப்ரைஸ் போட் பண்ணுறாங்க. ஒரு குழிங்கிறது 60 சென்ட்டு. ஒரு குழி 17 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. 3 ஏக்கருக்கு பார்க்கும்போது மொத்தம் 5 குழி இருக்கும். ஓவராலாக இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 85 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலை மார்ஜின் கிடையாதுங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை பேசி குறைச்சி உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரோடு ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 அடியில் இருந்து ஒரு 700 அடி வரைக்கும் நமக்கு தாராளமாக ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மீனிக்க ஒரு வீடுமே நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 கேணி இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு கேணி இந்த 3 ஏக்கருக்கு சொந்தமான கேணி. இன்னொரு கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பங்கு கேணிங்க. 15 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15 நாள் பக்கத்தோட்டத்துக்காரங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் நமக்கு சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 500 அடியில் இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 700 அடி 800 அடிக்கு மேலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், அந்த பின்னாடி ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பின்னாடி அந்த ஒரு வேப்பமரம் தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்குமே நமக்கு தார் ரோடு ஃபேஸிங் தான். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க. தார் ரோடை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நமக்கு 1 to 2 மந்த்ஸுக்குள்ளே தார் ரோடு போட்டுருவாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 பிட்டா 1.5 ஏக்கர் 1.5 ஏக்கர்னு அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஏக்கர் வீட்டோட நமக்கு கிடச்சிருது. அதே போல் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி இன்னொரு வரப்பு, அதில் ஒரு 1.5 ஏக்கர் ஜம்பிங்கோட நமக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் 2 பேர் பட்ஜெட் வைஸாக கம்மியாக இருக்கும். 2 பேர் கம்பைன் பண்ணி சேர்ந்து அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுக்கான மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செவலை ப்ளஸ் கரிசல் மண், அதோட மிக்சடாக தான் இங்கே இடத்தோட மண்ணோட அமைப்பு அமைஞ்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழை மரம், தென்னை மரம், அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயங்கள் பண்ணலாம். நிறைய பேர் கொத்தமல்லி போடுறாங்க, வெங்காயம் போடுறாங்க, தக்காளி போடுறாங்க. ஸோ கரிசல் மண் ஓரியன்டாக என்னென்ன விவசாயங்கள் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ணிக்க முடியும். மெயின் ரோட்லேருந்து, அதாவது செம்புமுருகன் கோயிலேருந்து டைரெக்டாக உள்ளே வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இதுதான். ஆல்ரெடி 2 கேணி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இது பங்கு கேணிங்க. நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 15 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இன்னொரு 15 நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் தம்பி யூஸ் பண்ணிக்குவார். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய வாழை மரமே கொடுக்குறது தான். அது ஒரு 1.5 ஏக்கர் இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஓவராலாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் நேரடியாக செட்டிங்கில் உட்காந்து பேசி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய கேணியிலேருந்து தண்ணி டைரெக்டாக பாயிறதுக்கு தகுந்த மீனிக்க பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து சூப்பராகவே நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அங்கே ஒரு 1.5 ஏக்கர் பார்த்துருப்பீங்க, அதுவும் பாக்ஸ் சேஃபில் தான் அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த வாழை மரம் போட்டிருக்காங்களா, இதுக்கு அங்கிட்டு 1.5 ஏக்கர் இருக்குது. இதுவுமே பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு அமைஞ்சிருக்கு.
திண்டுக்கல் மாவட்டத்தில் செம்புமுருகன் கோயிலுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு தோட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்த பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.